கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 65 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 65 சங்கீதத்தின் 5 வசனம் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்வர், எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறேன். எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறேன். எங்களோடு பேசும் நீதியுள்ள உத்தரவு அருளுகிற தேவன் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். நம்முடைய தேவன் யாரா? வெறும் உத்தரவுன்னு சொல்லல, அதுக்கு பேர் ஒரு கொடுத்திருக்கு, நீதி உள்ள உத்தரவு. உலகத்துல இதை பார்க்க முடியாது. உலகத்துல உத்தரவு நிறைய கொடுப்பாங்க. அந்த சங்கீதம் முடியும் பொழுது அந்த வார்த்தை, அந்த சங்கீதத்தை போடுங்க, 65 போடுங்க, அந்த வார்த்தை பாருங்க, கவனிங்க. நீர் பயங்கரமான செய்கிறதினால் எங்களுக்கு 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 இந்த ஜனத்துக்கு, இந்த சபைக்கு, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு உலகத்துல பார்க்க முடியாது. அவன் புரட்டிடுவான், மாத்திடுவான். நைட்டோட நைட்டா போக வேண்டியது போயிடுச்சுன்னு வைங்களேன், புரட்ட வேண்டியது புரட்டிடுவான், நீதி மாறிடும். ஸோ நீங்கள் கீழிருந்து மேலே வரைக்கும், உலகத்தில் சொல்கிறேன், கீழிருந்து மேலே வரைக்கும் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் உத்தரவு இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? நீதி இருக்காது. இதைத்தான் அன்னைக்கே ஞானி பார்த்தா. நான் நியாயஸ்தலத்துக்கு போனேன், அங்கே அநியாயம் இருந்ததுன்னா. நீதி ஸ்தலத்துக்கு போனேன், அங்கே அநீதி இருந்ததுன்னா. கீழ்கோர்ட்டுக்கு போனேன், அங்கேயும் அநியாயம்தான். மேல் கோர்ட்டுக்கு போனால் அங்கேயும் அநீதி தான் அப்படின்னாரு. பிரசங்க அழகா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். உலகத்தில் நீங்கள் யார், எனக்கு அவங்க தெரியும் பாஸ்டர், இவங்க தெரியும் பாஸ்டர், எல்லாம் தெரியும் தான் எல்லாம், ஆனால் காரியம் ஒன்றும் நடக்காது. பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஃபோன் போட்டேன்னு வைங்களேன், உள்ளதும் கிழிஞ்சு போகும். ஃபோன் போடாமல் இருந்தால் கூட காரியம் ஒழுங்காக நடக்கும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, அவர் எங்கள் சித்தப்பா தான், சரி, இவர் எங்கள் மாமா தான், சரி, எல்லாரும் சொல்லிக்கிட வேண்டியதான் இல்லையா? அமெரிக்க பிரதமர் கூட நமக்கு தெரிஞ்சவர். எல்லாரும் ஆதாம் படி பார்த்தா எல்லாரும் நமக்கு யார் தான்? ஆமாம், ஒன்று விட்டு சித்தப்பா, ஒன்று விட்டு அண்ணன் மாதிரி தான் இருப்பாங்க எல்லாம். அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு அநேகம் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நான் ஃபோன் போட்டிருக்கேன், நீங்கள் போங்க, உடனே செஞ்சுருவாங்கம்பாங்க. 100 ஃபோனை பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்காது. ஆனால் இருக்க வேண்டியவர் ஒரு மனிதனோடு இருப்பாரானால், கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால், அவன் தனி மனுஷனா இருந்தாலும் அவன் நீதியை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க எல்லா இடத்துலயும் மோதி மோதி உங்களுக்கு நீதி செய்யப்படாவிட்டால், கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு ஒரு நாள் வரும், உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அந்த உத்தரவு எப்படி இருக்கும் தெரியுமா? நீதி உள்ள உத்தரவா இருக்கும். அந்த உத்தரவு எப்படி இருக்குமா? நீதி உள்ள உத்தரவா இருக்கும். இங்க காசை கொடுத்து மாத்திரலாம், அதிகாரத்தை பயன்படுத்தி மாத்திரலாம், அங்க அது செல்லுபடி ஆகாது, அங்க செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? சோ ஆண்டவர் நமக்கு இந்த நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் யாரா? நீதி உள்ள உத்தரவு அருளி செய்யும் தேவன். இந்த நீதி உள்ள உத்தரவை கர்த்தர் 3 காரியத்தின் அடிப்படையில் நம்ம கொடுக்கிறாரு. அந்த 3 காரியம் என்னங்கிறத 3ஐயும் பார்க்க முடியாட்டாலும் சிலதை வேகமாக கவனிக்கலாம். முதல்ல 3ஐயும் நான் வரிசையாக சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஆண்டவர் இந்த உத்தரவை, நீதி உள்ள உத்தரவை கர்த்தர் எப்படி நமக்கு கொடுப்பார்னா, நம்பர் ஒன், என்னுடைய நீதியின் நிமித்தம் எனக்கு உத்தரவு கொடுப்பார். நம்பர் 2, என்னுடைய நீதியை விளங்க பண்ணுவார். நம்பர் 3, இந்த 2மே செல்லுபடி ஆகாத இடத்துல அவருடைய நீதியின்படி நமக்கு உத்தரவு கொடுப்பார். மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, திரும்ப நீங்க சொல்லணும். ஆண்டவர் எப்படி நமக்கு உத்தரவு கொடுப்பார்னா, நம்முடைய நீதி நிமித்தம் நமக்கு என்ன செய்வாரு? உத்தரவு கொடுப்பார்.
ரெண்டாவது, நம் நீதியை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விளங்க பண்ணுவார் அல்லது வெளிப்பட பண்ணுவார். மூன்றாவது, அவருடைய நீதி நிமித்தம் கர்த்தர் தம் சபைக்கு உத்தரவு கொடுப்பாரு. கை உயர்த்தி இந்த தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்த விரும்புறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு எப்படி உத்தரவு கொடுப்பாரா? நம்பர் 1, நம்முடைய நீதி நிமித்தம் உத்தரவு கொடுப்பார். நம்பர் 2, நம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார் அல்லது விளங்க பண்ணுவார். நம்பர் 3, இந்த ரெண்டும் செல்லுபடி ஆகாத இடத்துல அவருடைய நீதி நிமித்தம் நமக்கு உத்தரவு கடந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறவங்க? ஹல்லேலூயா. கவனிங்க, தாவீது சொல்றாரு 2 சாமுவேல் 22:21 தாவீது சொல்றார். 2 சாமுவேல் 22:21 வாசிங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக. என்ன சொல்றாரு? என் நீதிக்கு தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை பார்த்து என்ன சொல்றாரு? கர்த்தர் என் நீதிக்கு. யாரு நீதி? என் நீதிக்கு தக்கதாக. அம்மா செஞ்ச நீதி இல்ல. யாரு நீதி? என் நீதி. அப்பா செஞ்ச நீதி இல்ல. அம்மா பசிக்கு அம்மா சாப்பிடணும், அப்பா பசிக்கு அப்பா சாப்பிடணும், பிள்ளை பசிக்கு. அப்ப அவரவர்களுக்கு ஒரு நீதி இருக்குல்ல, அந்த நீதியின்படி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? உத்தரவு, பதில், ஜெபத்துக்கான பதில், நம்ம கூப்பிடும் பொழுது பதில் கொடுப்பாரு. நல்லா கவனிங்க, தாவீது சொல்றாரு, நான் பெரிய இக்கட்ல இருந்தேன், பெரிய மிகப்பெரிய நெருக்கத்தில் இருந்தேன். அந்த நெருக்கத்தில் ஆண்டவர் எனக்கு, நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு எப்படி உத்தரவு கொடுத்தாருன்னா, என் நீதிக்கு தக்கதா எனக்கு பதில் கொடுத்தாரு. கை வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எப்படி கொடுத்தார்? என்னுடைய நீதிக்கு தக்கதா. இப்போ ஒரு கேள்வி, பாஸ்டர், ஆண்டவர் ஏன் நீதிக்கு தக்கதாத்தான் பதில் கொடுக்கணும்னா இந்த ஜென்மத்தில் எனக்கு பதில் கொடுக்க முடியாதே பாஸ்டர்? புரிஞ்சவங்க மட்டும் சிரிக்காங்க. ஏன்னா என் நிலைமை எனக்கு தெரியும், என் லட்சணம் எனக்கு தெரியும். நான் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு 100% கவனிங்க, என் நீதிக்கு தக்கப்படின்னா எப்படி பாஸ்டர்? இதில் ஆண்டவர் எப்படி நம்மளை டீல் பண்ணுறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நீதி 100% இருக்கணும்னு கர்த்தர் எதிர்ப்பார், விரும்புகிறாரு. ஆனால் அது ஒரு நாள் வரும், வருகையில் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்தில் உயிர்த்தலும் அந்த நீதி நமக்கு பூரணமாக்கப்படும். ஆனால் இந்த பூமியில் எல்லாரும் மனிதர்கள் என்கிறபடினால, எல்லார் வாழ்க்கையிலும் குறைவு என்பது இருப்பதனால, அந்த நீதி என்பது 100% யார்கிட்டையுமே பார்க்க முடியாது என்பதனால ஆண்டவர் இதை எப்படி டீல் பண்ணுவார்னா, நீதி உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ, ஒரு 60% அல்லது ஒரு 70% அல்லது ஒரு 80% உங்கள்கிட்ட அரைகுறையாக இருந்தாலும் பாதியாக இருந்தாலும், அதோடு கூட அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்கும். நாம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பாஸ் கொடுப்பார். ஆமென் சொல்றோங்க. அங்கே பிள்ளைங்களுக்கு பரீட்சையில் மார்க் வாங்குறாங்களே, அதில் 2 விதமாக சொல்லுவாங்க. அவங்க எழுதிட்டு வந்த பரீட்சைக்கு பாதி மார்க்கு, 90 மார்க்குன்னா 90க்கு அவன் எழுதலை. கவனிங்க, அவனுக்கு சொல்லுவேன், எழுதிட்டு வந்ததுக்கு ஒரு 45. இன்னொன்று என்னது? இன்டர்னல் மார்க். அந்த இன்டர்னல் மார்க்குன்னு ஒன்று உண்டு பாருங்க. தியரி ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, ப்ராக்டிக்கல் இத்தனை மார்க் எடுத்தேன், புரியுதா உங்களுக்கு? ப்ராக்டிக்கல் எத்தனை மார்க் எடுத்தேன். அப்போ இதையும் அதையும் கூட்டி போட்டு தான் பிள்ளை பாஸ் ஆச்சு. எல்லாமேன்னு சொல்லுங்க. நான் ஏன் பாஸ் ஆனேன்னா, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எப்படி இவனுக்கு பதில் கொடுத்தாருன்னா, ஒரு பக்கம் என்கிட்ட இருக்கிற நீதி அந்த அளவு இருந்தாலும் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை மட்டும் அசைக்க முடியாததாக, வைராக்கியம் அசைக்க முடியாததாக, துடிப்பு அசைக்க முடியாததாக, ரெண்டையும் பார்த்து கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாய் பதில் கொடுப்பார். அந்த தேவனுக்கு கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற நீதி அரைகுறையா இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை முழு நான் வச்சிருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? நம்பிக்கை 100% இருக்கணும். ஆனா நம்பிக்கை 100% இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரெண்டையும் பார்த்து கர்த்தர் நமக்கு பதில் தாராரு. தந்திருக்கிறாருன்னா தந்திருக்கிறாரு. யாக்கோப்பு சொல்றாரு 30:33 ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல யாக்கோப்பு வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். வாசிங்க பார்க்கலாம். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை நீ பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். என்ன விளங்கும்? நீதி விளங்கும். என்ன விளங்கும்? நீதி விளங்குன்னு சொல்லல, என் நீதி. 2 எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்கு அதுல. என்ன விளங்குன்னு சொல்றாரு? என் நீதி விளங்கும். என் சம்பளம் கொடுக்கிற விஷயத்துல, எனக்குரிய நன்மை கொடுக்கிற விஷயத்துல, பிரதிபலன் விஷயத்துல சொல்லுங்க, என் நீதி விளங்கும். என்
யாக்கோவை பத்தி தெரியும். அவனை மாதிரி டேரா போட்டவன் யாரும் கிடையாது. எங்க அங்க இருந்தா சவுண்டு நிறைய வருது. பிழை கவனிங்க. அண்ணனுக்கு தப்பிச்சு போகணும்னு நினைச்சவன் எங்க போய் மாட்டினா? சிங்கத்திட்ட தப்பிச்சு எங்க மாட்டுவான் சொல்லுவாங்க பழமொழி. சிங்கத்திட்ட தப்பிச்சு கரடிட்ட மாட்டினான். ஒருத்தன்ட்ட ஒரு பிரச்சனை தப்பிக்க இன்னொரு பிரச்சனை சிக்குவான் தெரியுமா? அது இதோட பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி யாக்கோப்பு அண்ணன்ட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஓடுனா, கடைசியில சிக்குனா லாபான்ட்டான். அவனு நினைச்சான் சிக்குனா ஒரு நல்ல ஒரு அடிமை அப்படின்ட்டு நல்லா செஞ்சான் அவனை வச்சு. 7 வருஷம் ராகேலுக்கு கடைசியில் ஏமாத்திட்டான். அக்காவை அனுப்பிட்டான். அவ ஏன் ராகின்னா இப்படி பார்க்குறவன் அவளை அனுப்பிச்சிட்டான். கடைசியில் விடிஞ்ச பிறதான் தெரிஞ்சு ஐயா வச்சு நம்மளே ஒருத்தர் பயங்கரமான ஆளு, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு. அடுத்து சரி ஒன்றும் கெட்டு போகல மாப்பிள்ள, இன்னும் ஒரு 7 வருஷம். அவனை பாருங்க, ஒரு அடிமை சிக்குன ஒன்று எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. 7 7 14 வருஷம் கல்யாணம் முடிக்கிறதுக்கே வேலை பார்த்துருக்குறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு 7 7 14 வருஷம் பார்த்தீங்களா சகோதரர்களை கேளுங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? 7 7 வேற 7 கேட்கும். பவுன்ல 7 அம்மூன்ல 7 நம்ம அப்படி கேட்கும். நம்ம தான் உழைச்ச அவங்க யாக்கோப்பு தான் என்ன செஞ்சிருக்காரு? உழைச்சு கூட்டு வந்திருக்காரு. கவனிங்க. இப்போ 14 வருஷம் போயிடுச்சு. இப்போ இது மட்டும் இல்லை, 14 வருஷம் அவன் என்ன வேலை பார்த்தான்னா, லாபானுக்கு இருந்த ஆடுகளை எல்லாம் அவன் மேய்க்கணும். விடியும் போது கொண்டு போகணும். தூக்குச்சட்டில் கஞ்சியை ஊற்றி கொடுப்பான் நிச்சய தனியா. அதை மட்டும் ஊருகா கூட கிடைக்காது. அதை மட்டும் தூக்கிட்டு போய் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டே போகணும். பகலில் வெயில் அடிக்கும், வெயிலில் காயணும். கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்யும், மழையில் நனையணும். அங்கே யாரும் கிடையாது. வெயில் அவனை சுட்டரிச்சது, மழை அவனை நனைத்தது, பனி நனைத்தது. இரவுல தூக்கம் கிடையாது. பயங்கரமா கடினமா உழைச்சிருக்கிறான். அவன் பிந்திர நாட்கள்ல சொல்லுவான், அவன் சொல்றத பார்த்தா நம்ம எல்லாரும் கண்ணீர்ல இருந்து கண்ணீர் வரும், அந்த அளவுக்கு சொல்லுவான். அவன் உழைப்பு பயங்கரம். 31 38 இருந்து வாசிங்க. 31 யாதியா 31 38 இருந்து வாசிங்க. இந்த 20 வருஷ காலமா நான் உம்மிடத்தில் இருந்தேன். தேவையா உனக்கு? கிளம்ப வேண்டிய 2 நாள்ல உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பார்த்தீங்களா? வேலையாள் கூலிக்கு பாத்திரவான் இருக்கு. ஆனா அவன் ஒரு அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாமன் பயங்கரமான ஒரு நாள் கூட கரிசோறு போடலங்க. அந்த அர்த்தத்தில் சொல்றான். புரியல உங்களுக்கு? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அன்னைக்கு கூட கரிச்சோறு போடல. கரிச்சோறு ஒரு நாள் கூட விருந்தே வைக்கல பாருங்க. அவன் அர்த்தம் சொல்றான், தின்னவில்லை. நான்வெஜ் சுமலே அடிக்கல. ஆனா அப்பா வீட்டில் வெஜிடேரியனுக்கு இடமே இல்லை. அங்க பியூர் நான்வெஜ். மாமா வீட்டில் பியூர் வெஜ் இல்ல, கஞ்சி. அந்த நினைப்பு இருக்கும். அவன் வேதனையை சொல்றான், கொட்டுறான், பயங்கரமா கொட்டுறான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் உலகத்திலே கிடைக்க மாட்டான். அவ்வளவு உண்மையா உழைச்சிருக்கிறான் 20 வருஷம். அடுத்து சொல்றான் பாருங்க. பகலிலே வெயிலும் இரவில குளிரும். அங்க அந்த தேசத்தை பொறுத்தல வெயில்னா சும்மா ஹையா இருக்கும். நம்மளை விட 3 மடங்கு வெயில் நம்ம ஊரை விட. பனின்னா அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சும், அந்த மாதிரி அது ஹையா இருக்கும். பனி கொட்டோன்னு கொட்டும். பகலிலே வெயில், இரவிலே பனி என்னை பட்சித்தது. அவ்வளவு வேதனை அனுபவிச்சு 20 வருஷம் உழைச்சிருக்கிறான். நித்திரையன் கண்களுக்கு தூங்காம வேலை செஞ்சிருக்கிறான். இவ்விதமா பாடுபட்டேன். யாருங்க படுவா? யாரு படுவா? அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறான். 41 வாசிங்க. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். கவனிங்க, உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறைய சம்பளத்தை மாற்றினீர். சம்பளங்கிறது அது சொல்றேன், கவனிங்க. சம்பளங்கிறது கிட்டத்தட்ட 14 to 16 வருஷம் அவனுக்கு சம்பளமே கிடையாது. முந்தின அதிகாரத்தை வாசித்தால் தெரியும். இப்ப அதுக்கு சமயம் இல்லை, வாசித்துக்கோங்க வீட்டில் போய். கிட்டத்தட்ட 15 16 வருஷம் வேலை பார்க்கான்.
இரவும் பகலும் வேலை பார்க்கான். அவனுக்கு என்ன இல்லை? சம்பளம் இல்லை, அவனுக்கு கூலி கொடுக்கல, அவனுக்குரிய ஊதியம் கொடுக்கல, ஏமாற்றப்பட்டிருக்கிறான். அவனுடைய உழைப்பு திருடப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அபாண்டமான அநீதி செய்யப்பட்டிருக்கிறது. சம்பளங்கிறது இல்லை, பிள்ளைங்க வந்துட்டாங்க, மனைவி வந்துட்டாங்க, பிள்ளைங்க வந்துட்டாங்க, குடும்பமா ஆயிட்டான். இவனை மாதிரி ஒரு அடிமை கிடைக்க மாட்டான். அவனை வச்சு நல்ல வேலை வாங்குறான், சம்பளம் கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல, முழுவதும் அவன் ஏமாற்றப்பட்டான். இந்த நிலைமையில தான் அவனுடைய நிலைமை, அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. கடைசியில் அவனுக்கே ஒரு வெறுப்பு வந்துட்டு, ஒரு பைசா கூட இல்லாம அவன் சொல்லுவான், இனிமே என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ண எப்பன்னு முந்தின அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான். வாசிப்பாக்கலாம் அந்த வசனத்தை 30 அதிகாரத்துல 30. நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததுனால், நான் வந்ததுனால தான் உங்க மந்த பெருகுச்சு, நீங்க போனதுனால தான் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிசினஸ் உயர்ந்துச்சு. ஆனா என்ன சொல்றேன் பாருங்க, அது மிகவும் பெருகி இருக்கிறது. என்ன வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே வந்துச்சு. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது, இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கிறான், அவனுடைய டப்பா, அவனுடைய பேலன்ஸ் என்னவா? அவன் குடும்பத்துக்கு பேலன்ஸ் என்னவா? இனி என் குடும்பத்துக்கு அப்படின்னு அர்த்தம், என் கையில ஒண்ணு இல்ல, என் பிள்ளைக்கு ஒரு செரலாக்கு வாங்கி கொடுக்க கூட இப்ப வழி இல்ல, ஒரு பால் டப்பா வாங்கி கொடுக்க வழி இல்ல, கல்யாண நாள் வந்தா அவளுக்கு இவளுக்கு எவளுக்குமே செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு கையில வெறுங்கையா இருக்கிறான். தேவ பிள்ளையே, கடினமா உழைச்சு, இரவு பகலா உழைச்சு, அவன் கண்ணீர் சிந்தி உழைச்சு, வேர்வை சிந்து உழைச்சு, வெறுங்கையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் அநியாயம் செய்திருக்கிறாங்களா? உங்களுக்குரிய ஊதியத்தை கொடுக்கலையா? உங்களுக்கு வேண்டிய நன்மை உங்களுக்கு வரலையா? உங்க வாழ்க்கையில எல்லா நன்மையும் அபகரிக்கப்பட்டிருக்குதா? இதுதான் இன்னைக்கு யாக்கோப்புடைய நிலைமை. அவனுக்கு அநீதி செய்யப்பட்டது. ஆனா தேவன் யார் தெரியுமா? நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் உழைப்பு திருடப்பட்டு வர வேண்டிய நன்மை வராமல் பிடுங்கப்பட்டு அபாண்டமா உங்களுக்கு அநீதி செய்யப்பட்டு யாராகிலும் வெறுங்கையோடு பல வருஷம் உழைச்சோம், இன்னும் கையில ஒண்ணும் இல்லாத அளவுக்கு வெறுங்கையோடு வெளியே சொல்ல முடியாத இருதயத்துல உட்கார்ந்துருப்பீங்கன்னா, இந்த தேவன் நீதி உள்ள உத்தரவு அருளி செய்கிற தேவன். உன் உழைப்பை மறப்பது இல்லை, உன் பிரயாசத்தை அவர் மறப்பதில்லை, உன் வேதனையை அவர் மறப்பதில்லை. ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு வெறுப்புல இவன் என்ன பண்றான், மாமாட்ட இங்க பாருங்க, இது நமக்கு லைக் படாது, நான் கிளம்புறேன், இத்தனை வருஷம் இப்படியே வேலை பார்த்தா என் நிலைமை என்னத்துக்காருன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அவன் மாறான். அவன் பாருங்களேன் என்ன பயங்கரமான ஆளு, ஒரு மனச்சாட்சி இல்லாதவனா இருக்கான் பாருங்க. கடினப்பட்டு வேலை பார்க்கானே, ஏதாவது சம்பளம் கொடுக்க நினைக்க வேண்டாமா? உங்க சொந்தக்காரங்களே உங்க கூட இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உழைப்பை கனப்படுத்துங்க, நீங்க அவங்களுடைய வேர்வையை கனப்படுத்துங்க. நீங்க சொந்தக்காரன் தானே விடாதீங்க, அப்படி செய்யக்கூடாது. தேவனுடைய பார்வையில் அது நீதியா இருக்காது. உங்க கூட வேலை பார்க்கறவங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க, நீங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருந்தாருன்னா, கீழே உள்ள உங்களுக்கு முன்பதாக வேலைக்காரர்களே, பவுல் எழுதியிருக்கிறாரு, வேலைக்காரர்களே இந்த எஜமான் அல்ல, அங்கே ஒரு எஜமான் உண்டு என்று பயந்துருங்க. எஜமான்களே, உங்களுக்கு மேல ஒரு எஜமான் இருக்கிறார் என்று பயந்துருங்க. கர்த்தர் என்ன பண்ணார்னா அவனுக்காக செயல்பட்டார். இப்போ இவன் போய் சம்பளம் பேசுறான், உடனே அவன் சொல்றான், சரி நான் கிளம்புறேன்னு இவன் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் சொல்றான், சரி சரி சொல்லு, உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லு, நான் தாரேன் அப்படிங்க. எப்படி பார்த்தீங்களா? கேட்டதுக்கு அப்புறம் வாயை திறந்து கேட்டதுக்கு அப்புறம் சொல்றான், உனக்கு என்ன சம்பளம் வேணும் மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள, உங்களுக்கு நான் தாரேன், என் கூடயே இருங்க. வேணா உம்ம மாதிரி ஒரு அடிமை எனக்கு கிடைக்க மாட்டான். வீட்டோட அவர் மந்தையோட மாப்பிள்ள, வீட்டோட மாப்பிள்ள இல்ல, மந்தையோட மாப்பிள்ள. கவனிங்க. அதுக்கப்புறம் சம்பளம் பேசும் பொழுது டீல் பண்றாங்க. என்ன டீல் பண்றாங்கன்னா, இப்போ யாக்கோபு சொல்றாரு, இங்க பாரோம், இனிமே மந்தையில் இருக்கிற குட்டிகள் இருக்குல்ல, நல்லா ஃபுல் கலரா இருந்ததுன்னா அது உமக்கு, புள்ளி வரி இருந்துச்சுன்னா அது எனக்கு. இப்போ லாபானுக்கு உள்ள கக்கன்னு சிரிக்கான். ஏன் தெரியுமா? இந்த பயலுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா அந்த மாதிரி ஆடு என்ன செய்யாது, ரொம்ப ரேரு. 100 ஆடுல ஒண்ணு கூட வராது, புள்ளியும் வரியோட ஒரு ஆடு வராது, ரொம்ப ரேரு, அதிசய பிறவியா இருக்கும் அதெல்லாம். அப்ப பார்க்க இவன் ஏமாளிப்பே நினைச்சான், ஆனா விருதா கோமாளி பயலா இருக்கான் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியாது, நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிற கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கிறான். டீல்
முடிஞ்சிச்சு. மந்தைக்கு போய் அடுத்து பார்த்தா இந்த யாக்கோப்புக்கு என்ன ஆடு வந்து சேரணுமோ அடுத்து பொத்து 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 லக்கான் கோழியில இருந்து மிஷின்ல இருந்து கோழி வந்த மாதிரி பொத்து 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 எல்லா ஆடுகளும் யாக்கோப்புக்குரிய ஆடுகளா வந்து சேருது. இப்போ லாபான் பார்த்தான், ஆமா என்னமா பண்ணா அப்படின்ட்டு டக்குன்னு டீல மாத்துறான். இங்க பாரு, இனிமே இதெல்லாம் உமக்கு இல்ல, இனிமே அந்த மாதிரி வந்தா தான் உமக்குன்னு சம்பளத்தை மாத்துறான். என்ன பயங்கரமான விடா கொண்ட கழுவுரம் இல்ல லாபான். அவன் சம்பளத்தை மாத்தின உடனே அவன் எப்படியெல்லாம் சம்பளத்தை மாத்துறானோ யாக்கோப்புக்கு என்ன வந்தா அவனுக்கும் சொந்தமாகுமோ அதை மட்டும்தான் கர்த்தர் அந்த மந்தையில கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. within 4 yearsல கொஞ்சம் மந்தைக்கு போய் பார்த்தா 30 கடைசி வசனத்தை வாசி. ஆதியா 30 கடைசி வசனத்தை வாசி. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, ஐயா 30 33ல ஒண்ணுமில்லாம இருக்கான், 30ல ஒண்ணுமில்லாம இருக்கான். வெறும் 13 வசனம் தாண்டி வசனம் சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கிற பலத்தோடு சேர்ந்து வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். மாமா அநீதி செய்தான், லாபான் அநீதி செய்யான், அநியாயம் செய்தான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, என் மகன் நான் உடன்படிக்கை பண்ணின பிள்ளை, என் சமூகத்துல அர்ப்பணிச்ச என் மக நான் விட மாட்டேன்னு சொல்லி அவன் மந்தைய கர்த்தர் ஆசீர்வதிச்சு 13 வசனத்துக்குள்ள கர்த்தர் அவனை திரளாய் பெருக பண்ணினாரு. பல ஆண்டு வர வேண்டிய நன்மையை மனுஷன் அபகரித்து கொண்டாண்டு கலங்காதீங்க. அவங்க மேல மறுபடியும் நீங்க சண்டையிடாதீங்க. அமர்ந்திருங்க கர்த்தருடைய பாதத்துல. நீதி உள்ள உத்தரவு தேவன் உண்டு என்பதை அவர் நாமத்துக்காக அதை விளங்க பண்ணுவார். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உங்கள் நீதிக்காக கர்த்தர் உத்தரவை கொடுப்பார். ஆண்டவர் இந்த யாக்கோப்புக்கு இப்ப கர்த்தர் யாக்கோப்புக்கு நீதி செய்தது யாருங்க? கர்த்தர். லாபான் என்ன செஞ்சான்? ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? உங்க வாழ்க்கை நிறைய லாபான்கள் இருப்பாங்க, உங்களை சுத்தி இருப்பாங்க. அவங்களை விட்டுருங்க, அவங்களை போய் ஃபைட் பண்ணாதீங்க. கர்த்தருக்காக வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கான நீதியை உத்தரவாக தேவன் கொடுப்பார். அதைத்தான் யாக்கோபு அவன் சொல்லும் பொழுது என் நீதி விளங்கும். அப்போ இதுல ஒண்ணு கண்டுபிடிக்கணும். இப்போ இவன் நீதி நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா அப்படிங்கிறத அந்த வார்த்தை உண்மையா நம்ம பார்க்கணும். என் நீதி விளங்குன்னு சொல்றானே, இவன் யாருன்னு நமக்கு தெரியும். அங்க அப்பா வீட்டுல அவன் யாருன்னு நமக்கு தெரியும். புரியுதா? சொந்த சில ஊர்ல நம்மளை வந்து சொந்த ஊர்ல நம்ம நினைச்ச மாட்டேங்க அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இயேசுவே சொன்னாரு, தீர்க்கதரிசி சொந்த ஊர்ல என்ன இல்ல மதிப்பில்லை. இப்போ இவன் யாருன்னு நமக்கு தெரியும். ஏசாட்டா கேட்டா இவன் காரியம் தெரியும். ஆனா இவன் சொல்றான் என் நீதி விளங்கும்ன்றானே. அப்ப இந்த அளவுக்கு கர்த்தரோட ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதோ இவன்ட்ட என்ன இருந்திருக்கு, இவன்ட்ட என்ன நீதி இருந்ததுன்னு கர்த்தர் பார்த்தாருன்னா, கவனிங்க, தன்னை ஏமாத்துகிற லாபானுடைய மந்தையை இவன் கொள்ளையடிக்கல. அவன் இவனுக்கு அடியாயம் செஞ்சாலும் இவன் கொள்ளையடிக்கல. வேலையாட்களே, வேலை செய்கிறவங்களே கவனிங்க, உங்களுக்கு மேல ஒரு முதலாளி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பயப்படுறீங்களே இல்லையோ, எல்லாருக்கும் பெரிய முதலாளி ஒருவர் மேல இருக்கிறாரு, அவருக்கு நீங்க பயந்துருங்க. அவன் கர்த்தருக்கு பயந்துருந்தான், கொள்ளை அடிக்கல. ரெண்டாவது, அவன் நேர்ல போய் நியாயமா வர வேண்டிய கூலியை கேட்டான். அவன் வேணா அப்படி அவனும் தனியா ஒரு சைடுல ஒரு மந்தையை ஆரம்பிச்சிருக்கு, அப்படி கொண்டு போயிருக்கலாம், செய்ய முடியும், அவ்வளவு பெரிய மந்தை. ஆனா செய்யல. தேவனுக்கு பயந்து கொள்ளை அடிக்காம நியாயமாய் கேட்டான். சோ இத கர்த்தர் அவன் வாழ்க்கையில நீதியாய் கர்த்தர் பார்த்தாரு. இரண்டாவது, என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான், என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான், அவனுக்கு நான் துணை நிற்கிறேன். இந்த ரெண்டையும் வச்சு கர்த்தர் யாக்கோப்பை திரளாய் பெருக பண்ணினாரு. கை உயர்த்தி ஜெபம் பண்ண விரும்புறவங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் உழைப்பு திருடப்பட்டிருக்கு, எனக்கு வர வேண்டிய நன்மைகள் ஏமாற்றப்பட்டிருக்குது, எனக்கு உரியது எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க.
ஆனா என் கர்த்தர் நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிறவர். எனக்கு நீர் தருவீர் ஆண்டவரே, எனக்குரியதை கர்த்தர் கொடுப்பீர் ஆண்டவரே. அறிக்கையிடுங்க வாய் திறந்து, எனக்குரியதை கர்த்தர் கொண்டு வருவீர்ப்பா. ஆமென் சொல்றீங்களா? எரேமியா 51:10 இரண்டாவது காரியத்துக்கு போகலாம். எரேமியா 51:10. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். முதல்ல என்ன செஞ்சார்? நீதி உள்ள உத்தரவு அருளினார். இரண்டாவது கவனிங்க, முதல்ல நீதி உள்ள உத்தரவு கொடுப்பாரு. இரண்டாவது நம்முடைய நீதியை சொல்லுங்க, நீதியை ரிவீல் பண்ணுவார். நம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார், எல்லாருக்கும் விளங்கும்படி பண்ணுவார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய நீதி நிமித்த இந்த தேவன் நமக்கு பலன் உத்தரவு மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. உத்தரவு கொடுக்கிறது மட்டும் அதோட தேவன் விட்டு விடுகிறது அல்ல. இரண்டாவது ஒரு காரியத்தை செய்வாரு. என்ன செய்வார் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற நீதி எவ்வளவுங்கிறத எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் விளங்க பண்ணுவார். அநியாயம் செய்தது, அநியாயம் உங்களுக்கு செய்யப்பட்டதுனால நீங்க தலை குனிஞ்சது உண்மைதான். அவங்க முன்னால நீங்க அவமானப்பட்டது உண்மைதான். அந்த இடத்துல நீங்க பேச முடியாதபடி உங்க வாய் அடைக்கப்பட்டது உண்மைதான். உங்களுடைய உண்மைகளும் உத்தமமும் மறுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது உண்மைதான். குழி தோண்டி புதைக்கப்பட்டது உண்மைதான். நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு நீதிக்கான உத்தரவை உங்க கையில மட்டும் கொடுத்துட்டு விட மாட்டாரு. உங்களுக்குள்ள இருக்கிற நீதி விளங்கும்படி அத்தனை பேர் பார்ப்பதற்காக தேவன் அதை விளங்க பண்ணுகிற ஒரு நாள் வரும். விளங்க பண்ணுகிற ஒரு நாள் வரும். ஜெபிக்க விரும்புறவங்க, ஆண்டவரே என் நீதிக்கான பலனை கொடுப்பது மட்டுமல்ல, என் நீதியை எல்லாரும் பார்க்கத்தக்க அளவுல கர்த்தர் அதை விளங்க பண்ணுகிற ஒரு நாள் வரும். அவன் எவ்வளவு ஆழத்துல உங்களுடைய நியாயத்தை தூக்கி போட்டாலும் சரி, நல்லா கவனிங்க, உங்களுடைய நீதி நேர்மையா நீங்க உண்மையா இருந்து மனிதர்கள் சதி செஞ்சு, மனிதர்கள் கூட்டு சதி செஞ்சு அந்த உங்களுடைய உண்மையை தூக்கி குழியில போட்டு அவங்க குப்பை மேட ஆக்கினாலும் பரவாயில்ல, சிறைச்சாலை கதவு திறக்கப்படுகிற நேரத்தில் ஒருவன் ஓடி வந்து யோசேப்பின் சிறைச்சாலை கதவை திறந்தது போல கர்த்தர் ஒரு உத்தரவை போடுகிற அந்த நாளில் உங்க நீதி எவ்வளவு அடி ஆழத்துல கிடந்தாலும் அது மேல எழும்பி வர பண்ணுவாரு. எல்லாரும் பார்க்கிற அளவுல கொண்டு வருவாரு. அதை நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி, ஆண்டவரே உங்க வேலை வருகிற வரைக்கும் I am waiting for the last time. ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் கூட்டு சேர்ந்து உங்க காரியத்தை அவங்க பண்ணிட்டாங்க, விடுங்க, அமைதியா இருங்க, ஃபைட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ஆண்டவருக்காக காத்துருங்க. அது எங்க கடந்தாலும் சரி, எங்க அவங்க தூக்கி போட்டாலும் சரி, ஆண்டவருக்கு ஒரு ஆர்டர் உத்தரவு போடுவார். அது மேலே வரும், மறுபடி மேலே வரும். எல்லாரும் விளங்கி கொள்ளுவாங்க, இல்லை இந்த யோசேப்பு செய்யலை, என் மேலே அபாண்டமாய் சொல்லப்பட்டது, இல்லை இந்த தாவீது இப்படி செய்யலை, என் மேலே அபாண்டமாய் செய்யப்பட்டது, இந்த தானியேல் இப்படி குற்றம் செஞ்சு அவன் உள்ள போகலை, அபாண்டமாய் செய்யப்பட்டது. ஒரு நாள் வரும், நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு, விளங்க பண்ணுவாரு. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு பிரதர், அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவனாக இருப்பதனால இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. அல்லேலூயா. நீதி என்ன செய்வாரு? சாலமோன் ராஜாவாய் ஆன உடனே அவனுக்கு வந்த முதல் சவால் என்ன தெரியுமா? அவனுக்கு வந்த முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? அரண்மனையில் அவன் முதல்ல அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு 3ஆம் அதிகாரத்தில் அவன் ஆண்டவற்ற ஞானத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை மட்டுமில்லை, கேளாத செல்வத்தை கணத்தெல்லாம் கொடுத்து அந்த மொத்த இஸ்ரவேல் தேசத்திலையுமே அவன் அங்கே ராஜாவாக அமர்த்தப்பட்ட உடனே வந்த முதல் கேஸே வெரி சிக்கலான கேஸ், ரொம்ப சிக்கலான கேஸ் வருது. 2 பேர் வர்றாளுங்க, 2 பொம்பளைங்க உள்ள வராங்க. அந்த 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போடுறாங்க. ராஜாவுக்கு முன்பதாக சண்டை போடுறாங்க. சொல்கிறாங்க, நைட்டு தூங்கும்போது 2 பேருக்குமே ஒரு கை குழந்தை இருந்துச்சு. 2 பேருக்குமே 1 மாதத்துக்குள்ளே பிறந்த ஒரு கை குழந்தை இருந்துச்சு. 2 பேருமே ஒரே ரூமில் படுத்து தூங்குவாங்க, பிள்ளைய பக்கத்தில் போட்டு. ஒரு நாள் நைட் என்ன ஆகி போச்சுன்னா, ஒருத்தி உருண்டுருக்கா, பிள்ளை மேலே உருண்டுட்டா, பிள்ளை செத்து போச்சு. பைபிளில் ஒரு கதை இல்லை, சம்பவம். ஒருத்தி உருண்டு பிள்ளைய என்ன செஞ்சுட்டா, கொன்னுட்டா. அவள் எப்படி தூங்கியிருப்பா பாருங்க. அவளை எண்ணத்தை கொண்டு
தூங்குனாலும் உணர்வோடு தூங்கணும். என்ன சத்தத்தை காணோம்? ஒரு நிழல் பட்டா கூட எழும்புற மாதிரி தூங்கணும். சில ஆள் கிடக்கும், அந்த வீட்டையே தூக்கிட்டு போனாலும் சரி அது வாட்டில் கிடக்கும். அந்த நேரம் வந்தா தான் எழும்பும். அப்படி கிடக்கக்கூடாது. பிள்ளை சாகும்போது ஒரு சத்தமாக விட்டுருக்குமா இல்லையா? அப்ப எப்படி அவளை கொன்னு போட்டு பிள்ளை செத்துட்டாளுங்கிற வருத்தம் கூட இல்லாம அது என்ன செஞ்சான்னு தெரியல. இன்னொரு பிள்ளை, அடுத்த பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிள்ளைய கொண்டு பக்கத்துல போட்டு தட்டி விடுக்கா. இவ பிள்ளைய கொன்னுட்டா. இன்னொரு பைபிள்ல உள்ள சம்பவம் தான். ஒரு மாதிரி என்னமோ சண்டே ஸ்கூலுக்கு கதை சொன்ன மாதிரியே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு பிள்ளையத்துக்கு அவ தூங்கிட்டு இருக்கா. அவளும் இவளுக்கு மேல அக்கா, அவ அப்படி தூங்குறான். அந்த பிள்ளைய தூக்கி அந்த அந்த செத்த பிள்ளைய அவ பக்கத்துல கிடந்துட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளைய இவகிட்ட வச்சுக்கிட்டு இதுதான் என் பிள்ளை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. காலையில எழுதி பார்த்தா அந்த பிள்ளை செத்து கிடக்க. அவளுக்கு அதிர்ச்சி, ஐயோ என் பிள்ளை செத்து கிடக்க. அப்புறம் பார்த்தா இல்ல, அவட்ட இருக்கிறதா என் பிள்ளை. அவ சொல்ற என் பிள்ளை. சண்டை பெருசாகி போச்சு. நேரம் ராஜாட்ட வந்துச்சு. கவனிங்க, அதே மாதிரி ராஜாட்ட வந்து, ராஜாவே இந்த மாதிரி சம்பவம், ஒரு பிள்ளை தான் இருக்கு, ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. இந்த நாட்கள்ல டிஎன்ஏ எடுத்துருக்கலாம், டிஎன்ஏ எடுத்திருப்பான். அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னதுன்னா, கவனிங்க, இந்த இடத்துல சண்டை போடும் பொழுது முழு ராஜாங்கமும், அங்க சாலமோன் மட்டுமல்ல, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க, அரண்மனையே கூடி இருக்குது, 1000 பேர் கூடி இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. இந்த சின்ன பையன் ராஜா இப்ப என்ன உத்தரவு கொடுக்க போறான்னு தெரியலையே. முதல் கேஸ் வந்திருக்கு, சிக்கலான கேஸ், என்ன பண்ண எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவ்வளவு பேர் முன்னால எனக்கு என்ன தெரியுமாங்க, உண்மையான தாய் கூட குற்றவாளியை போல நிக்கிறான். அந்த பிள்ளைக்கு உண்மையான தாய் இருக்கால, அவளுடைய உண்மை அங்க மறுக்கப்பட்டது, அவளுடைய நீதி அங்கு புதைக்கப்பட்டது, அவளுடைய உத்தமமும் தவறுதான் தாய்ங்கிற அந்த உண்மை அங்க மறைக்கப்பட்டுச்சு. எல்லாருக்கும் முன்னால அவளும் குற்றவாளியை போல நின்றுகிட்டு இருந்தா, குற்றவாளியை போல நின்றுகிட்டு இருந்தா. தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் மனவேதனை. இதன் நடுவுல உண்மை உங்ககிட்ட இருந்தும் கூட வெளியே சொல்ல முடியாம எல்லாருக்கும் முன்னால குற்றவாளியை போல நிக்கிறீங்களா? நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிறவர் உத்தரவு கொடுப்பதோடு நிறுத்த மாட்டாரு. அந்த நீதியை விளங்க பண்ணுவதற்கு ஒரு உத்தரவை கர்த்தர் கொடுப்பாரு. ராஜா ஒரு ஆர்டர் போட்டார். என்ன ஆர்டர் தெரியுமா? ஒரு கத்தியை கொண்டு, வாளை கொண்டு வாங்க, பிள்ளை என்ன செய்யுங்க, 2 பொளந்துருங்க, பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கு. உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி கேஸை பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? 2 பொளந்து பாதி இவளுக்கு பாதி அவளுக்கு அப்படின்னு உடனே அந்த உருண்டு கொண்டால ஜேசிபி அக்கா அவ செய்யுங்க 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 செய்யுங்க. ஆனா உண்மையான தாய் வசனம் சொல்லுது, குடல் துடித்தது, அவள் குடல் துடித்தது அந்த பிள்ளைக்காக. அத பாருங்க, அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடிக்கும். அவள் குடல் துடிச்சிச்சு. அந்த அவளுக்கு வாய் தான் துடிச்சிச்சு, ஆனா இவளுக்கு குடல் துடிச்ச உடனே அவள் சொல்றாளா, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால் மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம். என்ன பயங்கரப்பா வச்சு கொடுக்க பாருங்க. இவள் என்ன செய்ய வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றால் என்ன பயங்கரம். இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. அடுத்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அது தாய் என்றான். அடுத்த வார்த்தை, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு கை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தணும். ஆண்டவருக்கு என்ன பண்ணதுமா, அந்த ஆர்டர் போட்ட உடனே மொத்த அரண்மனையும் கிறிஸ்டி புக்கில் எழுதியிருக்காங்க. யூத ரபிமார்களுடைய புஸ்தகத்தில் இருக்கிற சரித்திர புஸ்தகத்தில் இருக்கிறாங்க. மொத்த அங்கே ராஜாங்கமே என்ன சொல்லுச்சுன்னா, இவனை மாதிரி ஒரு கிறுக்கனை கொண்டு வந்து ராஜாவை உட்கார வச்சிருக்கிறோமே, தேசத்தை என்ன பண்ண போறான்னு தெரியலையே, பச்சை குழந்தைய கத்தியை வச்சு கொல்ல வைக்கிறானே, ஐயோன்னு சொல்லி சாலமோனை அவமதிச்சாங்க. ஆரம்பத்துல சாலமோன் அந்த உத்தரவு போட்ட உடனே இருக்கிற பிள்ளையும் கொல்ல பார்க்கிறாரே, ராஜா இப்படி ஒரு உத்தரவு போட்டாருன்னு சொல்லி ஆரம்பத்துல எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு பரியாசம் பண்ணாங்கன்னு கிறிஸ்டில எழுதியிருக்கிறாங்க.
ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த உத்தரவுல என்ன வந்துச்சு தெரியுமா? உண்மையான தாயினுடைய நீதி வெளிப்பட்டுச்சு. அவருடைய நீதி வெளிப்பட்டுச்சு. அவருடைய நீதி மறைக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவுல அவதான் உண்மையான தாய் அப்படிங்கிற கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு. நல்ல கவனிங்க, வெளிப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. உங்க நீதிய எத்தனை ஆயிரம் பேர் கூடி இருந்தாலும் கர்த்தர் அங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய வைத்து அந்த காரியம் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தாலும் அமைதியா பொறுத்திருங்க. மறைக்கப்பட்ட உங்க உண்மை வெளியே வரும். மறைக்கப்பட்ட உங்களுடைய நீதி வெளியே வரும். புதைக்கப்பட்ட உங்க நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீதியை வெளிப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. உங்க நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அவருக்கு பெயர் மீகா. 7:9 வாசிக்கிறோம். மீகா தீர்க்கதரிசி 7:9 வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, 7:9 வாசிங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். கவனிங்க, என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். இன்னைக்கு இருள இருக்கிற இந்த ஆராதனையில் இருக்கிற தேவ பிள்ளையே, சுத்தி உனக்கு வெளிச்சத்துல நீ உட்கார்ந்திருந்தாலும் வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இருள உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, அவர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்துதான் சொல்லணும். அவருடைய நீதியை பார்த்து அவருடைய மொத்த சபையும் அவருடைய முழு பலத்தோடு அவருடைய இன்னொரு முறை அவருடைய நீதியை பார்ப்பேன். கையெட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்காக உழைத்த தேவ மனிதன், தேவனுக்காக தீர்க்கதரிசனம் உரைத்த ஊழியக்காரன், இரவும் பகலும் உழைத்தவர், ஊழியம் செய்தவர். இப்போ இவர் நிலைமை மிகவும் மோசமான நிலைமை. அந்த பேக்ரவுண்ட்ல நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தா தான் தெரியும். அந்த மோசமான நிலைமையில அவர் சொல்றாரு, கவனிங்க, அவர் சுத்தி இருக்கிறவங்க யாரையுமே நம்ப முடியல. சுத்தி இருள் சூழ்ந்திருக்கு. ஒரு பாடுகள் சொல்ல முடியாத பாடு. ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படின்னா விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கு யோசிப்பாங்க. ஆண்டவரை பின்பற்றதுனால பாடே இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனாலும் நீங்க கொஞ்சம் இருங்க, கிரேஸ் இருக்கு. சொல்லுங்க, பிரச்சனை ரேஸ் ஆனாலும் அவருடைய கிரேஸ் இருக்கு. என் ரேஸ்ல பத்திரமா ஓடுவேன். புரியலையா? பிரச்சனை எவ்வளவு அதிகமா வந்தாலும் என் அப்பாவுடைய கிருபை என் கூட இருப்பதனால என் ஓட்டத்தை நான் சரியா ஓடுவேன். அது எவ்வளவு ரேஸ் ஆனாலும் பரவாயில்ல, கிரேஸ் இருப்பதனால என் ரேஸ்ல நான் நல்லா ஓடுவேன். ஆமென் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மிக அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்கள நம்பவே முடியல. பிரச்சனை ஒரு பக்கம் அதிகம். எல்லாருமே தாயை நம்ப முடியல, தகப்பனை நம்ப முடியல, அண்ணனை நம்ப முடியல, அக்காவை நம்ப முடியல, பிள்ளையை நம்ப முடியல. நம்பினவங்க எல்லாம் துரோகியா மாறிதாங்க. இது பயங்கரம். அதுல இருக்கு நடக்கு. அப்படி பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில. தேவ பிள்ளைய சபையை நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, சபைக்கு உண்மையா இருங்க, ஊழியனுக்கு உண்மையா இருங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பெருசாலாம் ஒன்றும் சாதிக்க வேண்டாம், உண்மையா இருந்து பாருங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்றவங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் எல்லாரும் சுத்தி உன் தேவன் எங்க இருக்காரு, எவ்வளவோ பெருசா பிரசங்கம் பண்ண, தீர்க்கதரிசனம் சொன்ன, பெருசா அப்படி வீராப்பா பேசுன, உன் தேவன் எங்க என்று கேட்டாங்களாம். அந்த தீர்க்கதரிசி மீகாட்ட வந்து உங்ககிட்ட கேட்குறாங்களா? உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம், உறவினர்கள் எல்லாம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு நாள் நீங்கள் சொன்ன சாட்சியை வச்சு என் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணே கர்த்தர் செஞ்சாரு, கர்த்தரை ஆசீர்வதிச்சார். நீங்க சொன்ன சாட்சியை வச்சு இன்னைக்கு உங்களை வந்து இப்போ என்னாச்சு ஆண்டவர் உனக்கு செய்யலையான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்களே, அப்படித்தான் இன்னைக்கு அவன் நிலைமை. அப்படிப்பட்ட நேரத்துல தான் மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோடு கர்த்தர் விட்டுற மாட்டாரு, அவருடைய நீதியை நான் பார்ப்பேன், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன்.
கர்த்தர் அவருடைய நீதியை விளங்க பண்ணினாரு, வெளிப்படுத்தினாரு. ஆண்டவர் குறுக்கே வந்து சொன்னாரு, இவன் ஏன் பிள்ளைதான் சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. இவனோடு நான் இருக்கிறேன் கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. இவன் சொல்றது உண்மைன்னு கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனை தனியா விட்டுறல, கர்த்தர் துணையா வந்து தேவனே அவனுக்காக சாட்சி கொடுத்து அவன் நீதிய கர்த்தர் விளங்க பண்ணி பார்க்க வச்சாரு. ஆண்டவர் விளங்க பண்ணுவாரு. ஆமென் சொல்றீங்களா? அன்னைக்கு உபத்திரவத்துல நீங்க அவருக்காக நின்னது போல இன்னைக்கு போகிற இந்த துன்பத்துல அவர் உங்களுக்காக நின்னு உங்க நீதிய, அவர் நீதிய பார்க்க வைப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் உள்ள உண்மையை தேவன் பார்க்க வைப்பாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்றேன். எத்தனை பேருக்கு இதெல்லாம் செய்யணும்னா நான் ஒண்ணு செய்யணும். என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு வைங்களேன், இதை கர்த்தர் எனக்கு செய்ய உண்மை உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆமென் சொல்றேன். எத்தனை பேர் இருக்குங்க? ஏசாயா 64:5 வாசிங்க. ஏசாயா 64:5 நான் என்ன செய்யணும்னா 64:5 ஏசாயா 64:5 மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவங்க. அப்ப நான் என்ன செய்யணும்னா கர்த்தர் பார்வையில எது நீதியா இருக்குதோ அதை நான் செய்யணும். என்ன இவ்வளவு நேரம் பயங்கரமா இருந்துச்சு? கர்த்தர் பார்வையில எது நீதி, எது நியாயம். கவனிங்க, எனக்கு அவன் சொந்தக்காரங்கிறதுக்காக பெரட்டக்கூடாது, மாற்றக்கூடாது, தெரிஞ்சவங்களுக்காக மாத்தி பேசக்கூடாது. அவருடைய பார்வையில இந்த இடத்துல கர்த்தர் உட்கார்ந்தா இந்த காரியத்தை எப்படி கர்த்தர் பார்ப்பாரு? ஒரு பிரச்சனை வருது, அல்லது ஒரு சம்பவம் வருது, அல்லது ஒரு காரியம் இங்க செய்யப்பட வேண்டி இருக்கு, ஏதோ ஒரு பொருளாதாரமோ குடும்ப காரியமோ ஏதோ ஒரு விஷயம் என்ன வந்தாலும் சரி, இந்த காரியத்துல கர்த்தருடைய பார்வையில எது நீதி நியாயமோ அதை நாம் செய்யணுமே தவிர யாருக்காகவும் நாம் மாற்றக்கூடாது. யாருக்காகவும் நம்முடைய வைராக்கியத்தை விலை பேசிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நீதி என்கிற ஸ்தானத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. இதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னா கர்த்தர் அந்த முதல் 2 காரியம், எனக்கு நீதி உள்ள உத்தரவு கொடுப்பாரு, என் நீதியை எல்லாரும் பார்க்கும்படி விளங்க பண்ணுவாரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன்? எழுப்பி நிற்போமா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க பார்வையில எது உண்மையா இருக்கும்? என் இருதயத்துல நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி நான் நடக்கவோ, உங்களுக்கு முன்பதாக உன் நீதி உண்மை நேர்மையா இருக்கிறத என் வாழ்க்கையில செய்யவும் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஒண்ணு கூடி என் காரியத்துல இவ்வளவு தூரம் விளையாண்டாலும் என் கர்த்தர் எனக்கு இருக்கிறீரு, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறீங்க. ஆமா, உங்க பிள்ளைக்கு நீங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. ஒரு உத்தரவு வரும், ஒரு நாள் உத்தரவு வரும். அந்த நாள் எனக்கு கொடுக்கிற உத்தரவு நீதி உள்ளதா இருக்கும். நீதி உள்ள உத்தரவு தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. அருமை தாயே, அருமை தகப்பனே, அருமை சகோதரா சகோதரி, கர்த்தர் வருவாரு, வாழ்க்கையில சரியா வருவாரு, சரியா வந்து நிற்பாரு, ஒரு உத்தரவு கொடுப்பாரு, நீதியை வெளிப்படுத்துவாரு. ஆயிரங்களுக்கு மத்தியில உன் தலை குனிஞ்சதில்ல, லட்சங்களுக்கு மத்தியில உன் தலையை நிமிர்த்தி பண்ணுவாரு. உங்க ஜனத்தை பலப்படுத்தும். இன்னைக்கு நீங்க பேசி பலப்படுத்தின இந்த வசனத்தின்படியே அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி வழி நடத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.